எவ்வளவு அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காம நீங்க இந்த வேள்வியை நடத்துறது ரொம்ப தவறுன்னு சொல்லி தாட்சாயினி பேசினா. இது எதுவுமே காதல வாங்கிக்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு தட்சன். இனியும் தன்னோட தந்தை கிட்ட சொல்லி சிவபெருமான இந்த வேள்விக்கு அழைக்க சொல்றது நடக்காத விஷயம்னு தாட்சாயினிக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தன்னோட பதியான சிவபெருமான் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணா தாட்சாயினி. அந்த வேள்வி நடக்கிற இடத்துல இருந்து புறப்பட்ட தாட்சாயினி கிட்ட பிரஜாபதியான தட்சன் தன்னோட மருமகனான எம்பெருமான அவமானப்படுத்துற விதமா பேச ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் பொறுமை காத்த தாட்சாயினியால இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க முடியல. பொறுமை இழந்த தாட்சாயினி, அட மூடனே, சிவனை பற்றி அறியாம இந்த மாதிரி பேசாத, அதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கப்புறமும் உன்னால உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா. எதை நினைச்சு இந்த யாகத்தை நீ